ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதை நான் வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலையை நல்லா இதில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது சூடாறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 to 20 பல் பூண்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பை மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி இல்லாத மாதிரி. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு இப்போ நல்லா கொதித்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம கருவேப்பிலை குழம்பு ரெடி.